கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது சென்னையை அடுத்துள்ள திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய கம்மவர் பாளையம் என்ற கிராமம். இந்த கிராமத்திலே வாழக்கூடிய சுமார் 55 குடும்பங்கள் இருக்கிறது. அந்த 55 குடும்பங்களில் இருக்கும் ஆன்மநேய உறவுகளை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கத்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இது சென்ற தீப ஒளி திருநாளன்று நடக்க இருந்த நிகழ்வு தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் சற்று தள்ளிப்போய் இன்றைய தினம் நடந்தேறியிருக்கிறது. எப்பொழுது நடந்தாலும் நடந்த நிகழ்வு என்னவோ சிறப்பாகவே நடக்கிறது. இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடைபெறுவதற்கு இறைவனின் பூரண அருளும் உங்களின் அன்பும் முக்கிய காரணம். கேட்ட பொழுதெல்லாம் இல்லை என்று கூறாமல் உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் வழங்குவது ஒன்றே இங்கே இது நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. நம்மோடு வந்த உறவுகள் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது அங்கு இருக்கக்கூடிய வாயில்லா உயிர்களையும் சந்தித்து அந்த உயிர்களின் பசியையும் போக்குவது மிக சிறப்பாக இருந்தது. இது எப்படி நடக்கிறது என்றால், வள்ளல் பெருமான் வகுத்த ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதாவது உயிரிறக்க ஒழுக்கம், அதிலே ஊன்றி நிற்கக்கூடிய அத்துணை ஆன்மாக்களின் துணையோடு இது நடக்கிறது. அங்கிருந்த மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அவருடைய தேவைகளை புரிந்து நாம் என்னென்னலாம் செய்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு இதோ விளக்குகிறோம். இந்த விளக்கம் எதற்காக என்றால், நேரிலே வந்து பார்க்க முடியாதவர்கள், அவர்களை பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காகவும், அது மட்டுமல்லாது நாம் வாழக்கூடிய இந்த நிலப்பகுதியில் இப்படி இடர்களுக்கு நடுவிலும் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா என்பதை புரிந்து கொள்வதற்காகவே இந்த பதிவுதானே தவிர மற்றபடி இது அறக்கட்டளை விளம்பரமோ நாங்கள் செய்த செயலின் விளம்பரமோ அல்ல. அதை நீங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் அழகாக இருக்கலாம், பச்சை பசேல் என்ற அந்த இடம் இருக்கலாம். அதையெல்லாம் நாம் பயன்படுத்திய கைபேசியின் தரம். ஆனால் அந்த மக்களின் வாழ்க்கை தரம் அப்படி அல்ல. நேரிலே சென்று பார்த்த பொழுது அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருக்கிறது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே சாதியாலும் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் பல வகையிலே மக்கள் இப்படி ஒதுக்கப்படுகிறார்கள். அப்படி ஒதுக்கப்பட்ட மக்கள் தான் அவர்களும். ஏரிக்கரை ஓரமாக வீடு. அந்த ஏரிக்கரை எப்பொழுது வேண்டுமானாலும் நிரம்பலாம். அது நிரம்பினால் அணை எப்பொழுது வேண்டுமானாலும் உடையலாம். உடைந்தால் வெள்ளம் சூழ்ந்து அவருடைய வாழ்க்கை முறை முற்றிலுமாக மாறிப்போகும். அப்படி இல்லை என்றால் தகர கோட்டையிலே வாழக்கூடிய அந்த மக்கள் வெயில் காலங்களிலே சுட்டரிக்கும் வெப்பத்தை தாங்கி வாழ வேண்டும். இப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் துன்பத்தை மட்டுமே தங்களுடைய அடிப்படை ஆதாரமாக வைத்திருக்கக்கூடிய மக்களை தான் நாம் தேடி சென்று கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மக்களை தேடி சென்று அந்த கிராமத்தை பார்த்து அந்த கிராமத்திற்கு என்ன செய்யலாம் என்று கேள்வி எழுந்தபோது என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொண்டோம். அதை உங்களுக்கும் நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். இதையெல்லாம் கேட்டு உடனே கொடுத்து உதவிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை நாம் பலமுறை கூறலாம். அந்த மக்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அதை அவர் வாங்கும் பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சி அளப்பரியது. ஏனென்றால் கொடுத்தது சிறிய பொருளாக இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடிய நபர்கள் மிக அன்போடு கொடுப்பதால் அதை வாங்கும்போது அவர்கள் அந்த மற்றற்ற மகிழ்ச்சியிலே இருக்கிறார்கள். இதை நாம் பலமுறை இங்கே உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறோம். ஒவ்வொரு காணொளியிலும் இதை தான் நாம் பதிவிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் எதுவும் இங்கே மாறவில்லை. மாறாத ஒன்றை நாம் மாற்றி கூறவும் முடியாது. ஆக இருக்கும் உண்மையை நாம் பலமுறை எடுத்து சொல்கிறோம். இது ஏன் பலமுறை இதை பதிவிடுகிறோம், பலமுறை எடுத்து சொல்கிறோம் என்றால், இப்படிப்பட்ட சூழலில் வாழக்கூடிய அந்த மக்களை நாம் தொடர்ந்து கண் நோக்க வேண்டும். நாம் அதை அவர்களை உற்று பார்க்கும் பொழுதுதான் அங்கே மாற்றம் கட்டாயம் ஏற்படும். ஏனென்றால் இங்கே ஒரே நிலப்பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் தான், ஆனால் ஏற்றத்தாழ்வு என்பது அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அன்பும் அரவணைப்பும் எப்படி உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அவை அனைத்தும் அவர்களுக்கும் தேவைப்படுகிறது. ஆனால் அதை பகிர்ந்து கொள்வதற்கான அந்த அன்பு நம்மிடம் இல்லாமல் போகிறது. ஏனது இல்லாமல் போகிறது என்றால், இங்கே ஏழை பணக்காரன் சாதியால் உயர்ந்தவன் போன்ற பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் நீக்க வேண்டும்.
நீக்க வேண்டும் என்றால் அவர்களை நம் உறவுகளாக பார்க்க வேண்டும். நம் உறவுகளாக பார்த்தால் மட்டுமே இங்கே மாற்றம் நிகழும். எல்லா உயிரையும் தம் உயிர் போல் நேசிக்க வேண்டும் என்று வள்ளலார் அவர்கள் கூறியிருப்பார். அதை நம்முடைய அறக்கட்டளை முழுமையாக ஏற்று அந்த வழியிலே நின்று எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணுதல் வேண்டுமென்ற அந்த ஒற்றை சொல்லை மட்டுமே நம் தாரக மந்திரமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆக இங்கு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த ஒற்றை சொல்லை மட்டுமே நாம் உண்மை சொல்லாக ஏற்று அதன் வழியே நடந்து கொண்டிருக்கிறோம். இது அவர்களோடு நாம் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம். இது மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் நம் குடும்ப உறவுகளோடு எடுக்கும்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட 100 மடங்கு மகிழ்ச்சி அங்கே அவர்களோடு புகைப்படம் எடுக்கும்போது இருந்தது. இதையெல்லாம் நாம் அவர்களுக்காக வாங்கி வந்த பொருள்கள், புத்தக பைகள், காலணிகள், பென்சில்கள், பேனாக்கள், அவர்களுக்காக வளையல்கள், புதிய புதிய ஆடைகள், மளிகை பொருட்களின் தொகுப்பு, உணவுகள், உடைகள், ஏற்கனவே போட்டு பயன்படுத்திய நல்ல ஆடைகள், இவையெல்லாம் நாம் அங்கே வரிசைப்படுத்தி வைத்து கொண்டிருந்தோம். இதையெல்லாம் வரிசைப்படுத்தி வைத்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை வழங்கிய இறைவனுக்கும் நன்றி. இதையெல்லாம் நாம் இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு பல ஆயிரம் ரூபாய்கள் செலவாயிருக்கிறது. இதையெல்லாம் எப்படி நிகழ்த்த முடிகிறது என்றால், நாம் எப்பொழுதெல்லாம் கேட்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் காணொளி போடுகிறோமோ, அதையெல்லாம் கேட்டு பார்த்து எந்தவித ஐயமும் இல்லாமல் அடுத்த கணமே உதவக்கூடிய உங்களைப் போன்ற அன்பு உள்ளங்கள் இருப்பதனால்தான். இதை பார்த்து நீங்கள் இத்தோடு நிறுத்திவிடாமல் இனி எப்பொழுது கேட்டாலும் எந்தவித ஐயப்பாடுகளுக்கும் நீங்கள் செல்லாமல் கட்டாயம் உதவிடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய உதவி ஒருவருடைய உயிர்ப்பிணி, உடற்பிணி, பசிப்பிணி ஆகியவற்றை தீர்க்கிறது. நாம் கொடுக்கக்கூடிய ஆடைகள் எப்படிப்பட்ட ஆடைகளாக இருந்தாலும் பரவாயில்லை. அதாவது போடுவதற்கு சிறந்த முறையிலே நல்ல முறையில் இருக்கக்கூடிய ஆடைகள். அதை கொடுத்து மகிழுங்கள். நமக்கு வேண்டாம் என்ற ஒரு பொருள் பிறருக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. அது அவர்களுக்கு பெரிய பொருளாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இல்லாதவனுக்குத்தான் உண்மை நிலை புரியும், அதன் தன்மை தெரியும். அவன்தான் அதை அரவணைப்பான். நம்மிடம் அதிகமாக இருக்கிறது. நமக்கு தேவையான உதவிகள் எல்லாம் விரல் நுழையிலே கிடைத்து விடுகிறது. ஆனால் அந்த கிராமமும் அப்படி இல்லை. மக்களே பயணிக்காத ஒரு பாதை, வாகனங்கள் பயணிக்காத ஒரு பாதை, இருள் சூழ்ந்த ஒரு இடம், ஒரு ஒதுக்கப்பட்ட இடம். இப்படிப்பட்ட மக்கள் இப்படிப்பட்ட இடத்தில் வாழும்போது அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நாமெல்லாம் இங்கே பணிச்சுமை காரணமாகவும் மற்ற காரணமாகவும் மன அழுத்தம் ஏற்பட்டு விடுகிறது என்று அதிகமாக பேசுகிறோம். அந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு கேளிக்கை விடுதிகள், திரையரங்குகள், கோவில்கள், திருமண நிகழ்வுகள் போன்ற பலவற்றிற்கு சென்று நம்மை நாம் மாற்றிக்கொள்கிறோம் அல்லது ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு விழிப்பு, தூக்கம் இவ்வளவுதான் அவருடைய மன அழுத்தத்தை போக்குவதற்கான வழி. மற்றபடி நம்மை போன்று கேளிக்கை விடுதிகளுக்கு செல்வதோ, திரையரங்குகளுக்கு செல்வதோ, மற்ற விடயங்களுக்கு சென்று பூங்காக்களுக்கோ செல்வதோ போன்ற எந்த விதமான வாய்ப்பும் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு நாம் செய்வது போன்ற நிகழ்ச்சிகளும் அவர்களிடத்தில் இல்லை. எதுவாக இருந்தாலும் அந்த கிராமத்துக்குள்ளே அவர்களுக்குள்ளே அது அடங்கி விடுகிறது. அப்படி என்றால் அவருடைய மன அழுத்தம் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இதை நாம் எப்படி போக்க முடியும்? அவர்களுக்கான கேளிக்கை விடுதிகளும், திரைப்படங்களும், பூங்காக்களும், கோவில்களும், நிகழ்ச்சிகளும் நாம் மட்டும்தான். நாம் சென்றுதான் அவர்களுக்கு கண்முன்னே காட்ட முடியும். அப்படி காட்டினால் மட்டுமே அவர்களுடைய மன அழுத்தம் குறையும். அதற்காகத்தான் இறைவன் இதை முறைப்படுத்துகிறான், தெரியப்படுத்துகிறான், உங்களை செல்ல வழிவகை செய்கிறான் அவன். நாம் நல்ல முறையில் உணவு சமைத்து அவர்களுக்கு வழங்குகிறோம். காரணம், நான் என்ன உணவு எந்த தரத்தில் சாப்பிடுகிறேனோ அதே உணவை அவர்கள் சாப்பிட வேண்டும். அவர்கள் உணவு சாப்பிடுகிறார்கள், அது உண்மைதான். ஆனால் நாம் கொடுத்த அந்த உயர்தரமான உணவை சாப்பிடுகிறார்கள் என்றால் கட்டாயம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கை முறையில் உணவு என்பது ஒரு கனவாகவே போய்விடுகிறது. அதை நாம் மாற்ற வேண்டும். இந்த ஒரு நாளாவது நாம் அவர்களுக்கு நல்ல முறையில் உணவு சமைக்க வேண்டும். நல்ல முறையில் அதை பரிவுடன் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வள்ளுவ பெருந்தகை கூறியிருப்பார். அதுபோல் நாம் ஒரு உணவை கொடுக்கும் பொழுது அது சிறந்த முறையிலும் இருக்க வேண்டும். அதை பகுத்து கொடுக்க வேண்டும். அதை பல்லுயிரும் சிறப்புற வாழ வேண்டும். அது எப்படி என்றால் பல நல்ல நூல்கள் இருக்கிறது அல்லவா? அந்த நல்ல நூல்களை விட எல்லாம் சிறந்த ஒரு செயலாக வள்ளுவ பெருந்தகை நமக்கு அதை எடுத்துரைக்கிறார். இங்கே உயிரிழக்கத்தை பற்றி வள்ளுவரும் வள்ளலாரும் தவிர வேறு யாரும் இந்த அளவுக்கு சொல்லியிருப்பார்களா என்றால் நமக்கு தெரியவில்லை. காரணம், இதை முறைப்படுத்த யாரும் தவறிவிட்டார்கள். இதுதான் உண்மை. அந்த உண்மையை நமக்கு இந்த இருவரும் புரிய வைத்திருக்கிறார்கள். அந்த உண்மையை புரிந்தவுடன் நாமும் அதை முறைப்படுத்த தவறினோம் என்றால் அந்த சொல்லுக்கும் சொன்னவருக்கும் என்ன மதிப்பு இருக்கும்? யோசித்து பாருங்கள்.
அவர்களுக்கு புதிய ஆடைகளை வழங்கியிருக்கிறோம். புதிய ஆடைகள் வழங்குவதற்கான காரணம் தீபாவளி திருநாளன்று அவர்களுக்கு வழங்கலாம் என நம்ம முடிவு செய்திருந்தோம். அது தள்ளி போயிடுச்சு. தள்ளி போனதனால் இந்த ஆடைகள் நாம் இன்று வழங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்தது. நாம் கொடுப்பது சிறிய பொருளாக இருந்தாலும் அதை உள்ளன்போடும், உணர்வோடும், உவப்போடும் கொடுத்தால் அதை வாங்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும், இன்பமும், மனநிறைவும் கிடைக்கும். அவர்களுடைய மன அழுத்தமும் போகும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மட்டுமே மன அழுத்தம், வேலைச்சுமை, சூழல் இதெல்லாம் சரியில்லாமல் இல்லை. நம்மோடு வாழக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இப்படிதான் இருக்கிறது. ஆனால் அதை நாம் புரிந்து கொள்வதற்கு தவறுகிறோம். ஆகவே தான் இந்த காணொளிகளை உங்களுக்கு பதிவிடுகிறோம். நீங்களே அதை உற்று பாருங்கள். அந்த கிராமம் எப்படி இருக்கிறது என்று. இதில் அவர்கள் என்ன மகிழ்ச்சியை வாழ்ந்துவிடப் போகிறார்கள், நாம் கொடுப்பது அவர்களுக்கு என்ன மகிழ்ச்சியை ஏற்படுத்திவிடும். மாறாக ஒன்றே ஒன்றுதான், அந்த கன நேரத்தில் அவர்களோடு இருந்து, அவர்களோடு உறவாடி, கைகோர்த்து, கைகுலுக்கி, அவர்களுக்கான அந்த அன்பு வார்த்தைகளை பகிர்வது எவ்வளவு அழகாக இருக்கும். அவர்கள் திருப்பி இப்படி ஒரு தருணம் வராதா என்று ஏங்குவார்கள். ஏனென்றால் அந்த பொருளுக்காக அல்ல, இந்த உறவுகள் நம்மை திரும்ப எப்போது சந்திக்கும் என்று. இங்கே நாம் திரும்ப செல்ல வேண்டுமென்றால் பல காலங்கள் ஆகும். இதை பார்க்கக்கூடிய நீங்கள் அந்த கிராமத்தை தேடி நாம் போனது போல் நீங்களும் போனால் இன்னும் அவர்களுக்கான அந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். இதுதான் உண்மை. ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயலானது ஒரு சிறிய வட்டத்துக்குள் இல்லாமல் அது பெரிய வட்டமாகி எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த உண்மையை புரிந்து தேடி அவர்களோடு இணைந்து உங்களால் என்ற உதவியினை நீங்கள் வழங்க வேண்டும். நம்மோடு வந்தவர்களெல்லாம் அவ்வளவு அன்பாகவும் உள்ளன்போடும் அதை எடுத்து கொடுக்கும் பொழுது அவர்களும் மகிழ்ந்தார்கள். அதனால் அவர்களும் மகிழ்ந்தார்கள். இந்த மகிழ்ச்சி தடைபடக்கூடாது, பெருக வேண்டும். பெருகி இப்படிப்பட்ட சூழல் மாற வேண்டும். காரணம், உங்களுக்குள் ஒரு ஆணித்தனமான எண்ணம் உருவாக வேண்டும். இப்படிப்பட்ட மக்கள் இனி ஒருபோதும் இந்த துன்பத்தில் வாழக்கூடாது. அது என்னால் பார்க்க முடியாது. அதை கட்டாயம் நான் மாற்றியே தீருவேன் என்ற அந்த ஆணித்தனமான எண்ணம் உங்களுக்குள் வர வேண்டும். நாம் எடுத்து சென்ற அந்த உடைகளை அவர்களிடம் கொடுத்தோம். நீங்களே பாருங்கள், அதை எவ்வளவு வேகமாகவும் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் அவர் எடுக்கிறார்கள் என்று. இது எல்லாம் ஏற்கனவே போட்டு பயன்படுத்திய ஆடைகள். ஒரு பயன்படுத்திய ஆடையை அவர்கள் எடுத்து மகிழ்கிறார்கள் என்றால் அவர்களிடம் எவ்வளவு இல்லாமல் இருக்கும். இல்லாமல் என்பது எவ்வளவு கொடுமை என்பதை இந்த காட்சியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புலப்படும். இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இதை பதிவிடுகிறோமே தவிர மற்ற எந்த விடயத்திற்காகவும் அல்ல. தயவு செய்து இதை பார்ப்பவர்கள் நன்றாக பாருங்கள். புரியும் வரை பாருங்கள். சரியா? புரியும் வரை பார்த்தால்தான் உங்களுக்கு அந்த உண்மை புரியும். அப்பொழுதுதான் உங்களால் எடுத்து கொடுக்க முடியும். போட்டு கசக்கிய ஆடைகள், அதை நாங்கள் சுருக்கங்கள் நீக்கி நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு அவர்கள் வழங்கியிருக்கிறோம். அதை எடுத்து அவர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக பார்க்கலாம் என்றால் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு பெரிய பெரிய ஆடை கடைகளுக்கு நாம் சென்று எப்படி உடைகளை பிரித்து பிரித்து பார்த்து அதை எடுத்து மகிழ்வோமோ அதுபோல் அவர்கள் மகிழ்கிறார்கள். நம்மோடு வந்தவர்கள் அவர்களுக்கான வளையல்களை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். நல்ல நல்ல விளையாட்டு பொருட்களை கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் ஏன் என்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் எப்படி மகிழ்ந்திருப்போமோ அதுபோல் அவர்களும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே. மகிழ்ச்சி என்பது எனக்கானது மட்டுமல்ல, அது எல்லோருக்குமானது. அதனால்தான் வள்ளல் பெருமான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற அந்த வார்த்தையை பதிவிட்டிருக்கிறார். இன்புற்று வாழ்க வேண்டும் என்றால் நம்மோடு வாழக்கூடிய சகல உயிர்களையும் நம் உயிர் போல் நேசிக்கக்கூடிய தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை வளர்த்து கொண்டால் மட்டுமே இங்கே மாற்றம் நிகழும். இது போன்ற வறுமையோ கொடுமையோ நடக்காமல் இனி எல்லா மக்களும் ஒரு சுமூக சூழலில் வாழ முடியும். இதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களால் என்ற உதவியினை தொடர்ந்து வழங்க வேண்டும். நீங்கள் வழங்கும் ஒவ்வொரு உதவியும் மீண்டும் இங்கே பதிவிடுகிறோம். ஒருவரின் உடற்பிணி, உயிர்ப்பிணி, பசிப்பிணி ஆகியவற்றை தீர்க்கிறது. இந்த 3 பிணிகளையும் தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை கட்டாயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் வழங்கி கொண்டிருக்க வேண்டும். இதை பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து மற்றவர்களையும் பயன்பெற வையுங்கள். மற்றவரும் கொடுத்து உதவுவதற்கான அந்த வழிவகையை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயலானது மிகப்பெரியது, அது புனிதமானது, மிக அன்பானது. அதை கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும். செய்து உதவிடுங்கள். எல்லா மக்களும் இன்புற்று வாழ உங்களுடைய அன்பு என்றும் தேவைப்படுகிறது. கட்டாயம் உதவிடுங்கள். நன்றி. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.